ஹாய், வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்றைக்கி பார்க்க போகிறது காணும் பொங்கல் vlog தான். ஸோ அன்றைக்கி நாங்கள் ஃபுல் டே என்ன பண்ணோன்றது தான் நான் vlog-ஆக எடுத்திருந்தேன். இதை நான் வந்து எடிட் பண்ணி 1 வீக் ஆகுது. பட் எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. இந்த vlog-ல சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காணும் பொங்கல் அன்றைக்கி மார்னிங் எல்லா குட்டீஸும் வந்து சீக்கிரமாக எழுந்துட்டு எல்லாம் வந்து ப்ரஷ் பண்ணி குளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்க ஆற்றுல பிடிச்சிட்டு வந்து உயிரோடு அந்த மீன் வச்சுருந்தாங்க. காலையிலேருந்து உயிரோடு தான் இருந்தது. பட் அந்த டைமில் வந்து அதுக்கு இடம் இல்லைன்றதுனால ரொம்ப இன்ஆக்டிவாக டல்லாக இருந்தது. பட் அது வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் இருந்தது. காலைல எழுந்து ஒரு குட்டீஸாக லைனாக குளிச்சு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்க. மகிழினி வந்து ஒரு பர்பிள் அண்ட் எல்லோ கலர் ஃப்ராக் போட்டிருந்தாங்க. இட்லி ஊற்றிட்டு சட்னி நான் ஆல்ரெடி வீட்டிலே வந்து தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்ததுனால குட்டீஸ் வந்து அதை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எழுந்து லைனாக குளிக்கிறது தான் வந்து இங்கே பெரிய விஷயம். பிகாஸ் சிங்கிள் பாத்ரூமு நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பெரியவங்க மட்டுமே 9லேருந்து 10 பீப்புள் வரைக்கும் இருக்கும். நாங்கள் லைனாக குளிச்சுட்டு குட்டீஸ்க்கும் வந்து குளிக்க ஊற்றி விட்டுட்டு எல்லோரும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ரெடி பண்ணுறதுக்கே லேட் ஆகிடும். குளிச்சுட்டு எல்லோரும் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டான நான்வெஜ் ஃபுட் இருக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டே, அது என்ன டேவாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து நல்ல நான்வெஜ் இருக்கும். சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். டியூஸ்டேஸ் வந்து காணும் பொங்கல் வந்துடுச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஸோ நான் அன்றைக்கி மட்டும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டுப்பேன். அப்புறம் வந்து என் சிஸ்டர் வந்து தேர்ஸ்டே சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து பிரதோஷம் சாப்பிட மாட்டாங்க. பட் அதுக்காக நாங்கள் வந்து குக் பண்ணாமல் இருக்க மாட்டோம். யார் நான்வெஜ் சாப்பிட்ற டே இல்லைனாலுமே மற்றவங்களுக்காக நாங்கள் குக் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கி வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெசிபி வந்து மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65, அப்புறம் வந்து ப்ரான் தொக்கு, அப்புறம் எக்ஸு, இதெல்லாமே வந்து ரெசிபி. ஸோ பக்கத்தில் வந்து இறாலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணி வந்துருந்தாங்க, என் நாத்தனார். அவங்களுமே குக் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்களாம் தான் குக் பண்ணாங்க. நான் போய் சும்மா உப்பு பார்க்குறது இந்த மாதிரி தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன டிஷ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரான் தொக்கு கொடுத்துருந்தாங்க. நான் அதை உள்ளே வந்து கேஸில் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி வெளியே அடுப்பு ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் உள்ளே பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் கிண்டிகிட்ருக்கிறது வந்து பிரியாணி, வடி பிரியாணிக்கு வந்து மட்டன் வந்து வேக வச்சிட்ருக்குறோம். கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா ஒரு ஹாட்டாக இருக்கும். அதனால் வந்து ரெஸ்ட் எடுத்து செய்கிறோம். ஸோ இது வந்து மீன் ஊறிட்டு இருந்தது. இது வந்து ஆற்றுல பிடிச்ச அந்த மீன் நல்ல புகை வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. கூலர்ஸ் போட்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து கண் எரியாமல் இருக்கணுன்றதுனால தான். பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன அடுப்பில் வானலில் 65 பொரிச்சிட்டு இருந்தோம். நல்லா வந்து கறி அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தயிரில் ஊற வச்சதுனால சாஃப்டாக ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ பக்கத்தில் ரைஸ் பெரிய குண்டானில் செஞ்சிட்ருந்தோம். பிகாஸ் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் இன்றைக்கி பிரியாணி செய்யல, ஒயிட் ரைஸ் செய்கிறதுனால எல்லாேருக்கும் பத்துற மாதிரி நல்லா பெரிய பாத்திரத்தில் ரைஸ் செஞ்சிட்ருந்தோம். இது வந்து ஸ்லோமோ வீடியோ இது. காணும் பொங்கல் அன்றைக்கி வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்க அந்த குஷி வந்து பார்க்கணும் அப்படி இருக்கும். எல்லா குட்டீஸும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே, ஏன்னா எனக்கு நல்லா ஃபுல் மீல்ஸ் இருக்கும். லஞ்சு தரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எல்லோரும் ஊருக்கு கிளம்பி போகிற டைம் அது. ஸோ அன்றைக்கி டே வந்து எங்களை எல்லோரும் கையில் பிடிக்கவே முடியாது. ஜாலியாக இருக்கும். நல்லா வந்து இப்போ மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஜூஸோ இல்லை ஒரு ஐஸோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோட ஒன்றா சிரிச்சிட்டு சாங் போட்டு ஸ்பீக்கரில் டான்ஸ் ஆடிக்கிட்டு அன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. அவ்வளோ ஜாலியாக இருக்கும் காணும் பொங்கல். ஸோ இந்த 3 days நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். பொங்கல், காணும் பொங்கல், அப்புறம் இந்த மாட்டுப்பொங்கல். ரொம்ப ஜாலியாக இருக்க டே வந்து மாட்டுப்பொங்கல் டேவும் காணும் பொங்கல் டேவும் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் அப்படியே வேறு ஒரு வைப்பில் இருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சாதம் வடிச்சாச்சு. பக்கத்தில் சிக்கன் 65 வந்து நல்லா வெந்து பொரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் வந்து 2 kg வாங்கியிருந்தது. மட்டன் அதுக்கு ஏற்ற மாதிரி 2 to 3 kgs வாங்கியிருந்தாங்க. ஏன்னா குட்டீஸ் எல்லோரும் இருந்தாங்க, நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால. ஹர்ஷத் குமார் வந்து சிக்கன் ஃபேவரட். அவருக்கு பொதுவாக வந்து இந்த பொரிச்ச சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் வந்து பக்கத்தில் நின்றுட்டார், சுட சுட சாப்பிட்டுட்டு இருந்தார். நானும் தான் சைடில் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மீன் சூப்பராக இருந்தது. இது பேர் நான் தெரிஞ்சதாக கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஒரு வழியாக செஞ்சு நான் பண்ண எல்லாம் தொக்கு இருக்குது பாருங்கள் அந்த பிளேட்டில். எல்லாம் செஞ்சு ஒரு வேயா குட்டி இதெல்லாம் லைனாக உட்கார வச்சு சாப்பிட வச்சாச்சு. அண்ட் இது ஃபேவரட் பார்ட். பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் 3 நாளுமே எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இது வந்து எங்களுடைய பொங்கல் டைமில் நாங்கள் வந்து யுனிக்கான்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்க இதில் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப கமிட்டடாக இருப்போம். பட் அன்றைக்கி அந்த 3 days எங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல்
பக்கா ஃபெஸ்டிவல் டே அது. தீபாவளியாக இருக்கட்டும், எதுக்குமே நாங்கள் எவ்வளோ ஒன்றா ஜாலியாக இருக்கிறதே கிடையாது. இது வந்து ஒரு டூர் மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா டூர் மாதிரி இருக்கும். ஊர்லேருந்து வெளியே வந்து ஒரு வில்லேஜில் ஜாலியாக போயிட்டு ஃபேமிலியோட தங்கியிருந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு வரதுன்றது வந்து இப்போ இருக்க நம்ம பிஸி ஸ்கெடியூலில் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ எறா தொக்கு, மீன் வறுவல், முட்டை, சிக்கன் 65, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, இதெல்லாம் வந்து நல்லா எனக்கு தரமான ஒரு சாப்பாடு. எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ஃபேமிலி இவ்வளோ ஒரு கூட்டு குடும்பமாக கிடச்சது நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் நிறைய இயர் பொங்கல் விலாக் போட்டிருக்கேன். எவ்வளோ இயருமே எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க, அக்கா நீங்கள் ரொம்ப பிளெஸ்டுக்கா இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்பவே பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். அன்றைக்கி கரெக்டாக டைம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்களுக்கு வந்து ஐஸ் வந்தது. என்னோடய ஃபேவரட் சேமியா ஐஸ் இருந்தது, கிட்ஸோட ஃபேவரட் லெமன் ஐஸ் இருந்தது, ஆரஞ்சு, கிரேப் ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவரில் ஐஸ் இருந்தது. பட் எனக்கு வந்து சேமியா ஐஸ் தான் பிடிக்குன்றதுனால நான் அது வாங்கிக்கிட்டேன். பசங்களாம் வந்து குல்ஃபி அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அது எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. எல்லாமே வந்து 10 rupees தான். கண்டிப்பாக குவாலிட்டி வந்து பக்காவாலாம் இல்லை. ரொம்ப நார்மலாக நம்ம தெருவில் ஒரு ஐஸ் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து இதுதான் சேமியா ஐஸ். இதை வந்து கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சேமியா போட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா சுகர் அண்ட் கலர் அப்புறம் ஐஸ், இவ்வளோ தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் சமைக்கிறதுக்காக ஷாமினா போட்டிருந்தாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தாங்களே, அது வீடியோட ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். எல்லா கிட்ஸுக்கும் வந்து அவங்க அத்தை வந்து போக காசு கொடுத்துருந்தாங்க. மகளிருக்கு வந்து 500 rupees தான் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது எல்லாருக்கும் சுற்றி போட்டாங்க திருஷ்டி. ஸோ இது வந்து நாங்கள் ஒன்றா இருக்கிற அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதை சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. நாங்கள் எல்லாருமே இதே மாதிரி எப்போவுமே ஒன்றா இருக்கணும் நான் எல்லா வருஷமும் நான் விஷ் பண்ணுவேன். ஸோ எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு சுற்றி போட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அத்தை மாமா மட்டும் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அண்ணி எல்லாம் ஒரு கார், அண்ணி பசங்க ஹரி, யோகி எல்லோரும் ஒரு காரு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய கோசிஸ்டர்லாம் வந்து இந்த நெக்ஸ்ட்டு காரில் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 காரில் தான் யூஸ்வலாக போவோம். ஏன்னா 3 ஃபேமிலி இருக்கிறதுனால அப்படி தான் போவோம். இந்த டைம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காணும் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்தது. இதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு போகிற வழியில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான். எவ்வளோதான். இதுக்கு போய் என்டையராக டயர்டாக இருந்தோம். யூஸ்வலாக 3 days ஸ்டே பண்ணுவோம். இந்த டைம் நான் வந்து 2 days தான் ஸ்டே பண்ணேன். பொங்கல் அன்றைக்கி நான் போய் ஸ்டே பண்ண முடியல. பிகாஸ் தமிழ்னி ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்ததுனால மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் நான் போனேன். ஸோ பாருங்கள் நடுவில் எப்படி உட்காந்துட்டு அழகாக வராங்கன்னு. அவங்க அத்தை மடியில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராங்க. ஹரியோகி வந்து அவங்க வந்து மாமா அவங்களுக்கு. ஸோ ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே வந்தாச்சு. அவ்வளோதான். இந்த vlog முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றி நினைக்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே.